வணக்கம் மக்களை. தமிழ்நாட்டில் எப்படியாப்பட்ட ஒரு அரசியல் நடக்குது அப்படின்னு நம்மளால புரிஞ்சிக்கவே முடியல. ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுகவை யாரும் திட்டமாட்டுறாங்க, எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவையும் யாரும் திட்டமாட்டுறாங்க. ஆனா அது ரெண்டையும் விட்டு இப்போ சோசியல் மீடியால புதுசா கட்சி ஆரம்பிச்ச தாவேகா விஜய் கட்சி பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் அவதூறா பேசுறாங்க. நம்மளோட கேள்வி என்னன்னா, இது வரைக்கும் திமுக ஆட்சியில எந்த குற்றமும் நடக்கலையா, எந்த தவறும் நடக்கலையா? ஏன் சோசியல் மீடியால திமுக பத்தி யாருமே பேச மாட்டாங்க? திமுக ஆதரவா இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் தொடர்ந்து விஜயை தரக்குறவா பேசிட்டு இருக்காங்க. விஜய் எது பண்ணாலும் தவறுன்னு சொல்றாங்க. இதே அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் திமுக என்னென்ன தவறு பண்ணிருக்குன்னு சுட்டி காட்டவே மாட்டாங்க. ஏன் தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் விஜய் எது பண்ணாலும் விமர்சனம் பண்ணிட்டே இருக்காங்க? தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் வேணும்னு மாற்று கட்சிகள் வந்திருக்கு. இதுவரைக்கும் எந்த மாற்று கட்சிக்கும் அங்கீகாரம் கிடைக்கல. தொடர்ந்து 15 வருஷமா போராட்டி இருக்காரு நாம் தமிழர் சீமான். கேப்டன் விஜயகாந்த் போராடினாரு, அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கல. இன்னைக்கு அவரு நம்ம கூட இல்லவே இல்லை. ஆனா இன்னைக்கு விஜய் தன்னுடைய சினிமாவை விட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு. ஏதோ ஒரு நல்லது பண்ணணும்னு ஆரம்பிச்சிருக்காரு. இது வரைக்கும் 50 ஆண்டுகள் அதிமுக திமுக தமிழ்நாட்டு ஆண்டு இருக்கு. மக்களிடையே மாத்தி மாத்தி ஆட்சி பண்ணாங்க தவிர தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கல. மக்கள் அவங்க மீது வெறுப்புல தான் இருக்காங்க. அதனால ஒரு மாற்று அரசியலாக விஜய் அவர்கள் வந்தாரு. விஜய் போகக்கூடிய இடத்துல கூட்டங்கள் அதிகமா வர ஆரம்பிச்சது. சோ இதை பொறுத்துக்கொள்ளாத ஆளுங்கட்சிங்க திமுகக்கு யாரெல்லாம் ஆதரவா இருக்காங்களோ, பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், இவங்க மூலமா சோசியல் மீடியால விஜய் பத்தி அவதூறுகளும் தவறான எண்ணங்களும் பரப்பிட்டு வராங்க. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணா இந்த 4 வருஷம் திமுக என்னென்ன பண்ணிருக்கோ அதை மட்டும் பேசுங்க. அந்த நலத்திட்டங்களை மக்கள்கிட்ட போய் சேருங்க. கண்டிப்பா மக்கள் ஓட்டு போடுவாங்க. அதை விட்டு விஜய்க்கு எதிராக நாங்க பண்றோன்னு நிறைய விஷயங்கள் விஜய்க்கு எதிராக பேசுறீங்க. ஆனா அது எல்லாமே மக்கள் மத்தியில திமுக எதிர்ப்பா போய் நிக்குது. நீங்க என்னென்னவோ பண்ணி பாத்தீங்க, இது வரைக்கும் திமுகவில் சக்சஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்த பண்ண முடியல. ஓரணியில் தமிழ்நாடு ஆரம்பிச்சாங்க, எதுவுமே பண்ண முடியல. உங்களுடன் ஸ்டாலின் ஆரம்பிச்சாங்க, எதுவும் பண்ண முடியல. தமிழ்நாட்டை தலைகுனி விட மாட்டோம்னு இப்ப ஆரம்பிச்சாங்க, எதுவும் பண்ண முடியல. விஜய் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னோ பண்ணி பாக்குறாங்க, எதுவுமே மக்களிடையே போய் சேரல. சில நாட்களுக்கு முன்ன அறிவு திருவிழான்னு நடத்தினாங்க. பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நடத்தினாங்க. ஆனா அதிகம் மக்களிடையே போய் சேரல. அதை ஒரே நாள்ல விஜய் அவர்கள் அவதூறு திருவிழான்னு முடிச்சு விட்டாரு. அதுதான் மக்களிடையே போய் சேர்ந்தது. ஸோ இப்படி எது பண்ணாலும் ஆளுங்கட்சி தான் நிக்குது. ஸோ இதனாலதான் சோசியல் மீடியால விஜயை எந்த அளவுக்குலாம் விமர்சனம் பண்ண முடியுமோ விமர்சனம் பண்ணிட்டு வராங்க திமுக சார்ந்த பிரமுகர்கள். ஸோ தொடர்ந்து மக்கள் மத்தியில விஜய்க்கு செல்வாக்கு வளர்றதுனால திமுகக்கு பிடிக்கல. அதனாலதான் இந்த அவதூறுகள் வருது. என்ன இருந்தாலும் மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுப்பாங்க என்பது நம்மளோட நம்பிக்கை. நன்றி.